எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபைனலா நீங்க ரொம்ப நாளா ஸ்பெஷலா கேட்டுட்டு இருந்த நம்ம சேனலுடைய PC பில்டுக்கான வீடியோ தான். இந்த PC அப்படிங்கிறது ஒரு கேமிங் அண்ட் எடிட்டிங் PC தான். ஒரு PC பில்ட் பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களோட ஒன் ஆஃப் த ட்ரீம்னே சொல்லலாம். நாங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ரொம்ப நாள் PCல எடிட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு PC வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த PCக்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஜஸ்ட் இந்த PCல நாங்க என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாம இந்த PCயை நாங்க எந்த பர்பஸ்க்காக பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த PCயோட ஓவரால் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80K அப்படிங்கிறது தான் இந்த PCயோட ஓவரால் பட்ஜெட். உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு PC பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான தனி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்லையே இண்டிவிஜுவல் வீடியோ கூட பட்ஜெட் PCக்கு வந்து மேக் பண்ணலாம். இந்த PC அப்படிங்கிறது ஒரு மிட் ரேஞ்ச் PC தான், ரொம்ப ஹை எண்ட் PCயும் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்ச் PC தான். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோ சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பத்தி பார்த்துடலாம். சேனலோட நேம் eMathBox. இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ்க்கு பத்தியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. மேத்ஸ்க்கு தேவைப்படுற ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு வராங்க. இது ஒரு எஜுகேஷனல் சேனல் தானே, இது எதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க. பிகாஸ் இந்த 2021ல கன்ஃபார்ம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே பயந்துட்டு தான் இருப்போம். இப்படி இருக்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த வாய்ப்பை விட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் யாருமே நினைச்சிடாதீங்க. இந்த வாய்ப்பை இப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு TNPSC கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, ஆர் எனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கும் தேவைப்படுற மேத்தமேட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இந்த சேனல்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு வராங்க. இந்த eMathBox அப்படிங்கிற சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சவரை உங்களுடைய சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு கொடுங்க. எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட ஒரு சேனல் தான், உங்களுடைய சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்களும் உங்களுடைய சேனல்ஸா இருக்கட்டும், ஆப்பா இருக்கட்டும், எதை வேணாலும் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்க. PCயோட ஹார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது ப்ராசஸர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராசஸருக்கு பாத்தீங்கன்னா நாங்க இந்த PCக்கு யூஸ் பண்ணிருக்கிறது AMDயோட Ryzen 5 3600 3rd ஜெனரேஷன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ப்ராசஸர்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 6 கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப் டு 4.2 GHz வரைக்கும் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த ப்ராசஸரை நாங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு PC பில்ட் பண்ணா அது AMD பேஸ்ல பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து மிட் ரேஞ்ச் PCக்கு இந்த ப்ராசஸரை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்காக தான் நாங்க இந்த ப்ராசஸரையே சூஸ் பண்ணியிருக்கோம். இதை விட நாங்கள் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா AMD தான் பெஸ்ட், இன்டெல் கீழே அப்படிலாம் சொல்ல விரும்பல. எங்களுக்கு AMD பேஸ்டா பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக இந்த ப்ராசஸரை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸரோட பிரைஸ் டீடைல்ஸ் வந்து வீடியோஸ்ல நான் வந்து சொல்ல விரும்பல. வீடியோல எல்லா காம்பனன்ட்ஸோட பிரைஸ் டீடைல்ஸுமே நாங்கள் வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸோட விலையெல்லாம் ஒவ்வொரு நாளுமே ஹை ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அந்த ஒரு காரணத்தினால முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்டேட் பண்றேன். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம PCக்கு யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் என்னன்னு பாத்தீங்கன்னா AMDயோட Ryzen 5 3600 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம PCல யூஸ் பண்ணிருக்க மதர் போர்டுன்னு பாத்தீங்கன்னா ஜிகாபைட்டோட B550M DS3H அப்படிங்கிற மதர் போர்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு பெஸ்டான மதர் போர்டுனே சொல்லலாம். இந்த போர்டை நம்ம சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லா AMDயோட 3rd ஜெனரேஷன் ப்ராசஸர்ஸையுமே சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்ல ஒரு நல்ல ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபேன் 5 அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு. இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய PC ஹீட் ஆகும்போது ஃபேனோட ஸ்பீடை ஆட்டோவா கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, எப்பெல்லாம் நம்மளுடைய மதர் போர்ட் ஓவர் ஹீட் ஆகுதோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த டெக்னாலஜி வந்து கூல் டவுன் பண்ணிடும். இதுவும் நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த
இந்த மதர் போர்டுக்கு பேக் பேனல்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற நெசசரி ஸ்லாட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரேம் ஸ்லாட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா 4 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்லாட்ல ஓவராலா 16 GB ரேம் வந்து தாங்கும். டோட்டலா 4 ரேம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிசிக்கு ஒரு மிட்ரேஞ்ச் பிசி அப்படிங்கிறதுனால இந்த மதர் போர்டு பெஸ்டா படிச்சு அதுக்காக தான் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். மதர் போர்டுன்னு பாத்தீங்கன்னா நாங்க சூஸ் பண்ணியிருக்கிறது ஜிகாபைட்டோட B550M DS3H அப்படிங்கிற மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பிசில யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஜிகாபைட்டோட GeForce GTX 1650 அப்படிங்கிற 4GB கான கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். இந்த கார்டை நம்ம சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல 2x கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. 4GB கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஒரு மிட் ரேஞ்ச் பிசிக்கு இந்த கார்டு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்காக தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டை நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பிசில யூஸ் பண்ணிருக்க ரேம்னு பாத்தீங்கன்னா கார்சைரோட Vengeance 8GB DDR4 ரேம் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரேம்ல 3200 MHz வரையும் சப்போர்ட் இருக்கு. நம்ம 8GB ரேம் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 16GB போட்டுக்கலாம். பட் ஒரு கேமிங் அண்ட் எடிட்டிங் பிசிக்கு 8GB எனஃப் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த ரேம் வந்து சூஸ் பண்ணிருக்கோம். மேபி நமக்கு ஃபியூச்சர்ல தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து 16GBக்கு அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். அதனால நம்ம சூஸ் பண்ணிருக்க ரேம்னு பாத்தீங்கன்னா கார்சைரோட 8GB ரேம் தான் சூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பிசியோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு WD Green அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து 240GB SSD தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். SSD யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா பிசியோட பூட் அப் ஸ்பீட் ரொம்பவே ஹையா இருக்கும். அது மட்டும் இல்லாம மொபைல் போனோட பூட் அப் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பிசியோட ஸ்பீடுமே இருக்கும். நீங்க சாஃப்ட்வேர்ஸ் இல்ல ஒரு கேம்ஸ் ஏதாச்சும் SSDல ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பூட் அப் பண்ணீங்கன்னா few செகண்ட்ஸ்லயே பூட் அப் ஆயிரும். அண்ட் தென் SSDலயே மொத்தமா 2 டைப்ஸ் வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது M2 அப்படிங்கிற டைப் அண்ட் another டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் SSD வந்து சட்டா போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது போர்ட்லயே RAM மாதிரி சிப் மாதிரி இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஸ்பீட் மட்டும் தான் வேரி ஆகும். நீங்க உங்களுடைய பிசிக்கு SSD சூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க SSD யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாத்தையுமே அதுல தான் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஏன்னா அதோட ஸ்பீட் வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். அண்ட் தென் நம்மளோட பிசியோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம Seagateோட 1TB ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். 1TB ஹார்ட் டிஸ்க்ல நம்மளோட வீடியோஸ் அது மட்டும் இல்லாம டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பிசியோட பவர் சப்ளைக்காக நாங்க சூஸ் பண்ணிருக்க SMPS ன்னு பாத்தீங்கன்னா கூலர் மாஸ்டர் பிராண்டோட MWE அப்படிங்கிற 550W SMPS தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். நம்ம பில்ட் பண்ணிருக்க பிசிக்கு 550W எனஃப் அப்படிங்கிறதுனால தான் இந்த SMPS நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க லாங் டைம் தொடர்ந்து பிசி யூஸ் பண்றதுனால இந்த SMPS கண்டிப்பா எங்களுக்கு வந்து சேஃபா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிராண்ட் கிட்ட இருந்து SMPS சூஸ் பண்ணிருக்கோம். நம்மளோட CPUவோட கேபினெட்னு பாத்தீங்கன்னா சிப்ட்ரானிக்ஸ் பிராண்ட்ல இருந்து GX2000 RGB கேபினெட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். இந்த கேபினெட்டை நாங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேபினெட்டோட ஃப்ரண்ட் சைடுல மொத்தமா 3 RGB ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க பிசி பில்ட் பண்ணும்போது ஒரு 1500க்கு உள்ள கேபினெட்டை சூஸ் பண்ணீங்கன்னா அதுல நீங்க ஒரு ஃபேன் இன்க்ளூட் பண்ணனாலே 400 rupees வரும். ஒரு RGB ஃபேனுடைய விலை 400 to 500 rupeesக்கு சேல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த கேபினெட்டை தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் சைடுல பாத்தீங்கன்னா மொத்தமா 3 RGB ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடுல 120mm கான நார்மல் ஃபேனுமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம டாப்ல வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஃபேன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். டஸ்ட் ப்ரூஃப்க்கு ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பும் டாப்ல வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேபினெட்ல நமக்கு தேவையான நெசசரி போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் 3 USB 3.2 USB வந்து டோட்டலா 3 வந்து இருக்கு. இதெல்லாம் விட கேபினெட்டோட சைடுல டெம்பர்டு கிளாஸ் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுடைய பிசி ஒரு RGB பிசியா இருந்துச்சுன்னா அதை வெளில இருந்து பார்க்கும்போது லுக் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நாங்க இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் இதுல மொத்தமா 3 RGB ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா ஒரு மிட் ரேஞ்ச் லெவல் பிசிக்கு இந்த கேபினெட் கண்டிப்பா பெஸ்டா இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பிசியோட கீபோர்ட் அண்ட் மவுஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா Zebronics பிராண்ட்ல இருந்து Zeb Transformer அப்படிங்கிற ஒரு காம்போ தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு RGB காம்போ தான். இதுல கீபோர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கீபோர்டோட லுக் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல எரியிற அந்த RGB லைட்ஸ் வந்து நமக்கு ஒரு கேமிங் ஃபீல் தருதுன்னே சொல்லலாம். அந்த லைட்ஸ் வந்து நம்மளால கண்ட்ரோலுமே வந்து பண்ணிக்க முடியும். இதுல நல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது தெரியாம விண்டோஸ் பட்டன்ல கை வச்சு மெயின் பேஜ்க்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விண்டோஸ் பட்டனுக்கான லாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஓவராலா ஒரு பெஸ்ட் கேமிங் கீபோர்ட்னே நம்ம வந்து சொல்லலாம். லுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம மவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவுமே ஒரு கேமிங் மவுஸ் தான். இதுலயும் RGB லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியாது. இதுல DPI-க்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேமிங்க்கு எக்ஸ்ட்ராவா 2 கீஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேம்ல வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா கேம் விளையாடும் போது அதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா ஒரு பெஸ்டான காம்போனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பிசிக்கான ஸ்பீக்கர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா Zebronics பிராண்ட்ல இருந்து Zeb Warrior அப்படிங்கிற ஒரு RGB ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். லுக்குக்காக தான் இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ஃபைனலா நம்ம பிசியோட மானிட்டர்னு பாத்தீங்கன்னா Samsung பிராண்ட்ல இருந்து 24 இன்ச் HD மானிட்டர் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். இந்த மானிட்டர் நாங்க சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மானிட்டர் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பெசல்லெஸ் தான். பெசலே வந்து இந்த மானிட்டர்ல இருக்காது. பிராண்டிங்காக கீழே மட்டும் லைட்டா பெசல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமிங் மானிட்டர்னே சொல்லலாம். ஸ்பீட் வந்து கண்டிப்பா ஹையா இருக்கும். HD மானிட்டருமே கூட. ஓவராலா நம்மளுடைய பிசிக்கு நம்ம சாம்சங்கோட 24 இன்ச் மானிட்டர் வந்து ஆட் பண்ணிருக்கோம். நம்ம கர்வ்டு மானிட்டர் சூஸ் பண்ணாததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் கர்வ்டு மானிட்டர் போடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பட் ஸ்டோர்ல என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா எடிட்டிங்க்கு அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது, கிராப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் கர்வ்டு மானிட்டர் அப்படிங்கிறது கேமிங்க்கு கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். நீங்க பிசி பில்ட் பண்ணும்போது கேமிங்காக பில்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கர்வ்டு மானிட்டரை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். சப்போஸ் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சுன்னா ப்ராஜெக்ட் சேவ் பண்றதுக்காக மைக்ரோடெக் பிராண்ட் கிட்ட இருந்து Legends 50 அப்படிங்கிற UPS யூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கம்மி நேரம் பேக்கப் தேவைப்படுறதுனால ஒரு லோ பட்ஜெட் UPS யூஸ் பண்ணியிருக்கோம். எடிட்டிங் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த பிசியை பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்ல வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரதுனால மொபைல் ஃபோன்ல எடிட் பண்ணும்போது அவுட்புட்டோட கிளாரிட்டி ரொம்பவே லோவா இருக்கும். லைக் நீங்க டிஎஸ்எல்ஆர் கேமராஸ்ல எடுத்த ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதே நம்ம எடிட்டிங் பிசியில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி ரொம்பவே ஹையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பிசியை நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். டிஎஸ்எல்ஆர் கேமராவோட ரிவ்யூ கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்லையே வந்து அப்லோட் பண்ணுவோம். அதனால ஸ்டே டியூன்டா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த பிசியோட ஓவரால் ரேட் எவ்வளோ, பட்ஜெட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 80K வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது எங்களுடைய ஒன் ஆஃப் த ட்ரீமாக இருந்தது. இப்போ நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்து என்டர் ஆயிடுச்சு. ஒரு 30K பட்ஜெட்டில் ஒரு லோ எண்ட் கேமிங் அண்ட் எடிட்டிங் பிசி பில்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அதை பற்றியான வீடியோஸும் அப்லோட் பண்ணலாம். ஃபைனலாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன்டாக இருங்க. கண்டிப்பாக டிஎஸ்எல்ஆர் கேமராவோட ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பாக்சிங் வந்து இந்த
2021 அப்படிங்கிற இயர்ல வந்து வரப்போகுது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வெறும் என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த பிசியோட ஃபுல் ரிவ்யூ வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணலாம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். This is signing off with Joshua. Thanks for watching. Bye.